விசுவாவசு வருடம் பங்குனி 10 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை சஷ்டி திதி இரவு 7:30 மணி வரை. அதன் பின் சப்தமி திதி. ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:10 மணி வரை. அதன் பின் மிருக சீரிடம் நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் துலாம். பொது சஷ்டி விரதம். சூரிய உதயம் காலை 6:19 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் காலை 10:35 மணி. அஸ்தமனம் இரவு 11:43 மணி. மேஷராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். திட்டமிட்டு செயல்படுவதால் வேலை நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர் அதிகரிப்பர். லாபம் திருப்தி தரும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர். முயற்சி பலிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையான நாள். மனக்குழப்பம் விலகும். செயல்களில் தெளிவு ஏற்படும். எண்ணம் நிறைவேறும். நிதானமாக செயல்படுவதால் வேலை நடக்கும். புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. வருமான தடை விலகும். எதிர்பார்த்த தகவல் வரும். செல்வாக்கு பெருகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். மிதுன ராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். செலவு அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வரவு செலவில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு தோன்றும். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தொலைந்து போன பொருள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, பெரியோர் ஆதரவால் செல்வாக்கு உயரும். செயல்களில் லாபம் காண்பீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு முயற்சிகளை வெற்றியாக்கும். சிம்மராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்படுவதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர். செல்வாக்கு உயரும். நேற்றைய முயற்சி நிறைவேறும். விஐபிக்களை சந்திப்பீர். வருமானம் திருப்தி தரும். வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் தீட்டுவீர். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். செல்வாக்கு உயரும் நாள். கன்னிராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். உழைப்பு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலையை நடத்தி முடிப்பீர். தந்தை வழி உறவினர் ஆதரவு கிடைக்கும். பெரியோர் ஆதரவால் வேலைகளை நடத்தி முடித்து லாபம் காண்பீர். வருமானம் திருப்தி தரும். துளாராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் விலகும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும். செயல்களில் நிதானம் அவசியம். வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வீர்கள். சந்திராஷ்டமம் தொடர்வதால் வாக்குவாதம் வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். நண்பர்கள் உதவியுடன் எடுக்கும் முயற்சி லாபமாகும். நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர் விலகுவர். தெய்வ வழிபாடு நன்மை தரும். நீங்கள் எண்ணியது நிறைவேறும். விவேகத்துடன் செயல்பட்ட நினைத்ததை சாதித்து முடிப்பீர். வருமானம் அதிகரிக்கும்.
மகர ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் இருக்கும், கவனம் சிதறும். வேலைகளில் சிறு தடை ஏற்படும், போராடி வெற்றி பெறுவீர். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பீர். வரவு செலவில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தினர் உதவியால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். கும்பராசி அன்பர்களே, லாபமான நாள். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்ப நெருக்கடி நீங்கும். தடைகளை தாண்டி உங்கள் வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலைபளு அதிகரிக்கும். வேலை எளிதாக நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். மீனராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். செய்து வரும் தொழிலில் லாபம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர். வரவேண்டிய பணம் வரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர். உங்கள் செல்வாக்கு உயரும்.